ஆமென் ஹalleluya ஆமென். தாகமா இருக்கிறீங்களா? எப்பவுமே இந்த வார்த்தை வரும்போது தான் ஜூஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த தாட்டி 3வது வார்த்தையிலே கொடுத்துட்டாங்கல்ல. ஓகே, இந்த வேளையில நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு நம்ம மத்தியில நான்சி அக்கா வருகிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க வரவேற்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாருக்கும் பிரைஸ்லா. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு எழுதி இருக்குல்ல. இந்த அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு இந்த வசனத்தில் எழுதி இருக்கு. வேத வாக்கியம்னா என்ன? நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு எழுதிருக்குல்ல. இந்த வேத வாக்கியம் என்னன்னா, சங்கீதம் 69:21, சங்கீதம் 42:2 வாசிக்கலாம். அறுபத்தி 69:21 என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்திருப்பேன். இந்த ரெண்டு வசனத்திலும் My soul thirsts for the God, for the living God. When shall I come and appear before God? இந்த ரெண்டு வசனத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிறைவேறப்படியாய் சொல்லி இருக்கிறார். யோவான் 19:29 வாசிக்கலாம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு கண்டை மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இந்த யோவான்ல என்ன சொல்றாருன்னா, ஏசப்பாக்கு 2 தாகங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சரீரத்தின் தாகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சரீரத்தின் தாகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரெண்டாவது ஆவிக்குரிய தாகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு மார்க்ல இந்த 2 சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கும் போது அந்த 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 காடியை குடிக்கிறாங்க. அந்த ரெண்டு வருஷத்துல நம்ம வாசிக்கும் அந்த காடியை குடிக்கிறாங்க. நம்ம மத்தேயு புஸ்தகத்துல 27:34 வாசிக்கலாம். கசப்பு கலந்த காடியை அவர் குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதிலாக இருந்தார்கள். இதுல இந்த மத்தேயு புஸ்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த காடியை ஏசப்பா அந்த காடியை ருசி பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா மார்க் 15:23 ஏசப்பா இதை குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இப்ப இந்த 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, முதல் வாட்டி அந்த காடியை குடிக்கும் போது ஆண்டவர் குடிக்கல. ஏன்னா இப்ப நமக்கு எதனா ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மருந்து போட்டுக்குவோம். அந்த மருந்து போட்டால் நமக்கு என்ன கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஏசப்பா அந்த காடியை குடிச்சா அந்த வலியெல்லாம் அவருக்கு மறந்து போயிடுமா. அதனால அந்த காடியை ஏசப்பா குடிக்கல. நான் என் ஜனங்களுக்காக அந்த வலியை முழுமையா நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடியை மறுத்துட்டாரு ஏசப்பா. அப்போ மத்தேயு 27:48, மார்க் 15:36 நம்ம வாசிக்கும் போது இந்த 2 வசனத்துல நம்ம இந்த 2 வசனம் என்ன சொல்றோம்னா, அவர் குடிச்சாருன்னு தெரியல, அவர் குடிக்கலன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா யோவான் புத்தகத்துல என்ன சொல்றோம்னா, அந்த காடியை அவர் வாங்கினார். ஆனா அந்த காடியை அவர் குடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். நான் 2வது சொன்னல ஆவிக்குரிய தாகம். அப்படி அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்,
சரீரத்தின் தாகமா இருந்தது அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது ஏசப்பா வந்து ஆவிக்குரிய தாகமா இருந்தார். ஆவிக்குரிய தாகம் எதுக்கு அப்படி சொன்னாருன்னா, நம்ம எல்லாருடைய ஆத்மாவும் பரலோகம் போகணும் அப்படின்றதுனால அவர் வந்து ஆவிக்குரிய தாகம், அவர் வந்து அதனால ஆவிக்குரிய தாகமா இருந்தாராம். ஆண்டவர் வந்து யாருக்காக ஆவிக்குரிய தாகமா இருந்தார்? நமக்காக ஆவிக்குரிய தாகமா இருந்தார். இந்த ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி பரலோகம் வரணும் அப்படின்ட்டு ஏசப்பா ஆவிக்குரிய தாகமா இருந்தாராம். ஏசப்பாவுடைய ஆவிக்குரிய தாகத்துல நீங்க என்ன, நமக்கு என்ன தெரியுது? அவருடைய ஆவிக்குரிய தாகத்துல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்றது? நம்மளும் அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஏசப்பா சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம வந்து ஏசப்பா நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுக்கணும். நம்மளும் ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கணும். அதே போல நம்மளும் அவருக்கு பிரியமா இருக்கிற மாரி நடந்துக்கணும். அவரை மட்டும் நம்ம இப்ப அக்கா சொன்னாங்கல்ல, மற்றவங்களை நம்பாதீங்க, உலகத்தை நம்பாதீங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இதான் என் உலகம், இதான் என் காலம் அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. ஏசப்பா மட்டும் நம்புங்க. அவரை மட்டும் நம்ம சுவிசேஷத்தை பற்றலாம் தெரியாதவங்களுக்கு நம்ம ஏசப்பா பற்றி சொல்லுவோம்.